பெண்களை காக்கும் சட்டங்கள். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆதிலட்சுமி லோகமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பெண்ணே, நீ ஒரு விடுகதை. உன்னை புரிந்து கொள்வது சுலபமல்ல. பெண் என்பவள் முதலில் தன்னைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதலை தருவதுதான் சட்டம். பெண்களுக்கு உதவுபவர்கள் பெண்கள் என்ற பார்வையில் தன்னை நம்பி வரும் பெண்களுக்கு சட்ட அறிவு கொண்டு துணை நிற்பவர்தான் இன்று நம்மோடு பேச வந்திருக்கிறார்கள் வழக்கறிஞர் ஆதிலட்சுமி லோகமூர்த்தி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. பெண்கள் பாதுகாப்புக்கு சட்டம் என்ன சொல்லுது மேம்? பெண்கள் பாதுகாப்பு சட்டம் நம்ம நாட்டில் ஏராளமான சட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு பெண்கள் நம்ம ரொம்ப வளர்ந்து வந்துட்டோம். படிப்பறிவு இருக்கு, வேலைக்கு போறோம், பல்வேறு துறைகள்ல சாதிக்கிறோம். ஆனாலும் நம்ம திரும்பி திரும்பி ஒரு கேள்விகள் நம்ம மனசுல வருது. பெண்களுக்கு எதிரான வன்மங்கள் அதிகமாயிடுச்சோ, அதனாலதான் சட்ட பாதுகாப்பு இன்னும் தேவைப்படுதோ? ரெண்டும் உண்மைதான். பெண்கள் வளர்ந்துட்டோங்கிறது உண்மைதான். பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளோ வன்மங்களோ எதிர்ப்புகளோ ஓரளவுக்கு இருக்கிறதா செய்கிறது. அப்ப பெண்களுக்கான இந்த பாதுகாப்பு சட்டம் தேவையா? கண்டிப்பா தேவை. ஏனென்றால் ஈக்வாலிட்டி, சமத்துவமான ஒரு சமுதாயம் இருக்கணும் அப்படின்னா சமமான ஒரு பார்வை இருக்கணும். இந்த பெண்களை சமமாக பார்க்கக்கூடிய சமூகத்துல தான் இருக்கோம். ஆனா இன்னும் பார்க்கப்படல. சட்டம் பார்க்கிறது. ஆர்டிகல் 14 இந்திய அரசியலமைப்பு சாசனத்தோட ஈக்வாலிட்டிய குடும்பத்துல பாக்குறோமா, பணியிடத்துல பாக்குறோமா, பொது சபையில பாக்குறோமா அப்படின்னா வெவ்வேறு ரேஷியோல பார்க்கப்படுகிறதுன்னு தான் உண்மை. அப்ப ஈக்வாலிட்டி அப்படின்னு சட்டம் பறைசாற்றி பேப்பர்ல இருக்கக்கூடிய ஈக்வாலிட்டி பெண்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிறதுனால இந்த சட்ட பாதுகாப்பு தேவையா இருக்கு. அப்ப இந்த சட்டம் எப்படி ஏற்றாங்க? அடுத்த கேள்வி. ஈக்வாலிட்டினா சமத்துவம் மேடம், சம உரிமை. எல்லா பாலினத்தையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். பெண்களை மட்டும் பாதுகாக்க ஒரு தனி சட்டம் தேவையா? அப்படி இருக்க முடியுமா? இருக்கலாம். இதே அரசியலமைப்பு சாசனம் ஆர்டிகல் 15 clause 3ல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எங்கெல்லாம் சட்ட பாதுகாப்பு வேணுமோ இருக்கக்கூடிய சட்டங்களை திருத்தலாம், இல்ல புது சட்டங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்ப ஒரு பெண் குழந்தை கருவறையில இருக்கும் போது, அம்மா வயத்துல இருக்கும் போதே பாதுகாக்கணும். செக்ஸ் செலக்ஷன் இஸ் ப்ரொஹிபிட்டட். குழந்தையோட பாலினத்தை கண்டறிய முடியாது. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட்ல கூட சில காரணங்களுக்காக மட்டுமே தான் நீங்கள் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி பண்ண முடியும். அப்ப நம்ம ஸ்கேன் பண்றோம் பாலினத்தை கண்டுபிடிப்பதற்காக இல்ல, குழந்தையோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கா, தாயோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கான்னு பாக்கிறதுக்காக. அப்ப டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி எப்போ? ஒரு தேவைப்படாத ஒரு குழந்தை சிசு வயிற்றுல இருக்குன்னா, எப்படி தேவைப்படாம? ஒரு ரேப் விக்டிமா இருக்கலாம், தேவையில்லை. ஏற்கனவே 2-3 குழந்தைகள் இருக்கும், கான்ட்ரசெப்டிவ் போயிடும், டெர்மினேஷன் பண்ணிக்கோ. இல்ல குழந்தை வளர்ச்சி சரியில்லை, மூளை வளர்ச்சி சரியில்லை, உடல் வளர்ச்சி சரியில்லை, இல்ல இந்த குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியம் கேடு. அப்ப குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே பெண் குழந்தை, பெண் சிசுவை பாதுகாக்கிறது சட்டம். அப்புறம் வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கான சட்டம் எல்லா பாலின குழந்தைகளுக்கும் பொதுவான சட்டமாக இருந்தாலும், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குழந்தை திருமணம், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகளை வேலைக்கு அனுப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது, இது எல்லாமே 2 குழந்தைகளையும் பாதுகாத்தாலும் பெண் குழந்தைகளை அதிகமா பாதுகாக்கிறதுக்குடைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா சட்டம் எல்லா இடத்துலயும் விரிவடைஞ்சிருக்கு. குடும்ப அமைப்புலயும் சரி, பொது இடங்கள்லயும் சரி, பணி செய்யற இடத்துலயும் சரி. அப்போ ஒரு சட்டமும் அந்த பெண்ணை பாதுகாக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்னு ஒரு பிரிவென்ட் பண்றதுக்கான ஒரு சிறப்பு சட்டம். சரிகாஷான்னு ஒரு கல்லூரி மாணவியோட மரணம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான். ஒரு துப்பட்டாவை பிடிச்சு இழுத்து ஈவ்டீசிங்ல அந்த பெண் கீழே விழுறாங்க, கோமால போய் உயிர் போயிடுது. அந்த பெண்ணுக்காக ஈவ்டீசிங் சட்டமாக தமிழ்நாடு விமன் ஹராஸ்மெண்ட்டை தடுப்பதற்காக 1988 இருந்து நமக்கு அந்த சட்டத்தோட பெயரே மாற்றப்பட்ட சட்டம். சமீபத்துல அந்த சட்டத்துல கொஞ்சம் மாறுதல்களும் அமெண்ட்மெண்ட்ஸும் ஏற்பட்டு இருக்கிறது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. அதுக்கப்புறம் த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ், ப்ரொஹிபிஷன், ப்ரிவென்ஷன் அண்ட் ரெட்ரெசல். அப்ப இது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் பாதுகாக்கும், பணி செய்யற இடத்துலயும் பாதுகாக்கும். அப்புறம் ஐபிசின்னு சொல்லக்கூடிய சட்டம், அந்த சட்டம் இப்போ பேரு என்ன சட்டம்? ஐபிசினா இந்திய தண்டனை சட்டம். ஆனா இன்னைக்கு இந்திய தண்டனை சட்டம் பெயர் மாற்றப்பட்டு பாரதிய நியாய சன்ஹிதா, பெயர் மட்டும் மாற்றப்படல, உள்ள சில ப்ரொவிஷன்ஸும் இருக்கு. சாப்டர் 5ல பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்க இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த சட்ட திருத்தங்கள், கிரிமினல் லா எப்ப நிர்பயாவோட மரணம், அந்த சம்பவம் நடக்குது, வர்மா கமிஷன் வருது, மரணமும் ஏற்படுகிறது. அப்போ சட்ட திருத்தங்கள் கொண்டு வராங்க. இந்திய தண்டனை சட்டம், சாட்சிய சட்டங்கள், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, போக்சோ ஆக்ட், இதெல்லாம் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரும்போது நமக்கு அதே அப்படியே நமக்கு கொண்டு வந்திருக்காங்க புது சட்டங்கள்ல பெண்களை இதுக்காக. இது மாதிரி சொல்லிட்டே போனா பெண்களை பாதுகாக்கிறதுக்காக சைபர் ஸ்பேஸ்ல பெண்களுக்கான பாதுகாப்பின்மை இருக்கிறது, இதெல்லாம் இருக்கு.
ஆனா இப்ப பிரதானமா இத்தனை சட்டங்கள் இருந்தாலும் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் அப்படின்னு பெண்கள் எடுக்கும் பொழுது குடும்ப அமைப்புல ஏற்படக்கூடிய வன்முறையும் பணியிடத்துல ஏற்படக்கூடிய வன்முறையும் அதிக அளவு பெண்கள் பயன்படுத்தக்கூடியதை நம்ம பார்க்கலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுக்காக, மேட்ரிமோனியல் கேசஸ்க்காக, பணியிடத்துல ஏற்படக்கூடிய பாலியல் வன்முறைக்காக பெண்கள் அதிக அளவில், அதே மாதிரி தன்னை மீறி நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ ரேப்போ இந்த மாதிரி விஷயத்துக்காக பெண்களுக்கான பாதுகாப்பு ஏற்படக்கூடிய விஷயம். மேம், இப்போ பணியிடத்தில் பெண்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, பணியிடத்துல அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு வழங்கப்படுது? பணியிடத்திலும் ஏதாவது உமன் கமிட்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இதுல சட்டம் என்ன சொல்லுது? இப்ப பணியிடம் அப்படின்னா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒர்க் பிளேஸ், ஒரு பெண் பணியிடம் அப்படின்னா இப்போ ஒரு பப்ளிக் செக்டார்ல, பிரைவேட் செக்டார்ல, கவர்மெண்ட் செக்டார்ல எந்த இடத்துல வேணா ஒரு பெண் வேலை செய்யலாம். வேலை செய்யற இடம், நம்ம ஒரு ரூம்ல உட்காந்துருக்கோம், நம்ம ஒரு அட்மின் ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கோம்னா அந்த 4 சுவர் மட்டும் நம்ம பணியிடம்னு நமக்கு பொதுவா புரிஞ்சுக்கிறோம். ஆனா பணியிடம் எப்படின்னா, இப்ப நிறைய இடத்துல பஸ் டிராவல், வேன் டிராவல்லாம் பெண்களுக்கு கொடுப்பாங்க. அந்த டிராவலுக்கு அந்த பெண் அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ற வெஹிக்கல்ல ஏறினதுல இருந்து இறக்கி விடுற வரைக்கும் பணியிடமா நம்ம கருதணும். வைகேரியஸ் லைபிலிட்டி ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அப்படி ஒரு லைபிலிட்டி பணியிடம் என்பது அந்த பெண் அமர்ந்துட்டு இருக்க அட்மின் யூனிட்டோ அந்த ஃபேக்டரி இடமோ மட்டும் இல்லை. அந்த பொறுப்பு எங்க ஆரம்பிக்குதுன்னா, அந்த பெண்ணை எங்க கம்பெனிக்காக எடுத்துக்கிறோம். நிறைய ஐடி செக்டர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராவல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, கேப் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 7 எந்த கம்பெனியாக இருந்தாலும் பெண்களை பாதுகாப்பாக ட்ராப் பண்ணணும்னு இருக்கு. ஸோ பொறுப்பு அப்படிங்கிறது இவ்வளோ தூரம் வருது. அப்புறம் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இருக்கிற இடத்துல இருந்தே வேலை செய்யலாம். இது பணியிடமா? ஆமாம், பணியிடம். பணியிடம் என்பது நாம் அமர்ந்து வேலை செய்யற இடத்தை தாண்டி இந்த ஒரு விரிவாக்கத்தை புரிஞ்சுக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோமும் வரும், டிராவலும் வரும். அதுக்காக வெளிநாடுகளும் வெளி மாநிலங்களும் வெளியிடங்களுக்கு போறீங்க, ஒரு ஃப்ளைட் பிடிச்சி போறீங்க, ட்ரெயின் பிடிச்சி போறீங்க, எல்லாமே பணியிடமாக தான் இருக்கும். அப்ப இந்த இடம் பாதுகாப்பா இருக்கணும். எந்த விதமான பாதுகாப்பு நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா, எல்லா விதத்திலையும் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய விஷயமாக அந்த விஷயம் இருக்கணும். அப்ப இந்த பாஷ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் பாலியல் சீண்டல்களும் பாலியல் வன்மங்களும் தடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. பணியிடங்கள்ல அதிகமா பெண்கள் ஃபேஸ் பண்ற சிரமத்துல பாலியல் சீண்டல்களும் வன்மங்களும் ஒன்னா இருக்கு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பாலியல் சீண்டலோ வன்மங்களோ பேச்சுக்களோ இல்லாம இருக்கிறதுக்கான பாதுகாப்பை ஒரு பணியிடம் கொடுக்கணும். அதுல தவறுகள் ஏற்பட்டா இத பாதுகாக்க இந்த சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தின்படி கமிட்டிஸ் அமைச்சிருக்காங்க. 2 விதமான கமிட்டி. ஒன்னு இன்டர்னல் கமிட்டி, இன்னொன்னு லோக்கல் கமிட்டின்னு இருக்கு. இன்டர்னல் கமிட்டினா ஒரு கவர்மெண்ட் செக்டாரோ ஒரு பிரைவேட் செக்டாரோ எங்கெல்லாம் ஒரு 10 பேருக்கு மேல வேலை செய்யறாங்களோ அங்கெல்லாம் ஒரு இன்டர்னல் கமிட்டி, ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னு ஒரு சீனியர் மோஸ்ட் டெசிக்னேஷன் விமன்ல இருக்கவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவர்கள் இன்டர்னல் மெம்பர்ஸா இருப்பாங்க. பெண்களும் ஆண்களும் அதுல இருப்பாங்க. எக்ஸ்டர்னல் மெம்பர்னு ஒருத்தர், ஒரு விமன் லாயரா இருப்பாங்க. அவங்க என்ஜிஓட கனெக்ட் பண்ணவங்க, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் ஃபார் த காஸ் ஆஃப் விமன், அதுல இருந்து இல்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கலாம். யாராவது எந்த ஒரு அசோசியேஷனோ இல்ல ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனோ பெண்களுக்காக பணி செய்யக்கூடிய பைலாஸோட இருக்கக்கூடியவர்கள்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டமோ பாஷ் ரிலேட்டட் சட்டங்களோ தெரிந்த ஒரு நபராக இருக்கிற ஒருத்தர் அதுல இருக்கணும். ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சனா, அதுல நியூட்ரல் பர்சனா இருக்கணும். இப்ப லோக்கல் கமிட்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு தாலுக்லயும் ஒரு கமிட்டி இருக்கணும்னு. யூஸ்வலா நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் கீழே சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அங்கதான் உங்களுக்கு லோக்கல் கமிட்டிக்கான ஒரு நபர்கள் அங்க இருப்பாங்க. அந்த ஏரியால ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் ஒர்க்கர், சோஷியல் ரிஃபார்மர், இல்ல பெண்களுக்காக பணி செய்யக்கூடியவங்கள ப்ரிசைடிங் ஆஃபீஸரா இருப்பாங்க. ஒரு லீகல் லா தெரிஞ்ச ஒருத்தவங்க, லாயர்ஸ் யாராவது ஒருத்தர் கமிட்டியில மெம்பர்ஸா இருப்பாங்க. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ல அதில் வச்சிருப்பாங்க. இவங்க யார் இங்க போவாங்க அப்படின்னா, இப்ப ஒரு கமிட்டி இருக்கும், அந்த சரி வர இயங்கல அப்படின்னா அவங்க போகலாம். இல்ல ஒரு சின்ன ஜெராக்ஸ் ஷாப் 2 பெண்கள் வேலை செய்யறாங்க, ஒரு ஜூஸ் ஷாப் ஒரு 4 பெண்கள் வேலை செய்யறாங்க, இல்ல எங்க ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கர் ஒர்க் பண்றாங்க, வீட்டு வேலை செய்யறாங்க. அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கவங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ் செட்டப் இருக்காது இல்லையா, கமிட்டிஸ் இருக்கா இல்லையா, அவங்க எல்லாம் இதை பயன்படுத்தலாம். ஸோ அதுலயும் சேர்பர்சன் இந்த மாதிரி கமிட்டிஸ் செயலாற்றி இருக்காங்க. இதை அங்கங்க மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையில கம்பெனிஸ் அப்படின்னா அவங்க ஒரு இடத்துல அவங்களுக்கு தெரிவிச்சிருவாங்க. இது மக்கள் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி இடம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இதை தவிர காவல் நிலையத்துக்கு போறது தப்பு இல்லை. பட் இந்த கமிட்டிஸ் இந்த சட்டம் சொல்லிக்கிறது. நீங்க சொல்ற விஷயத்த பார்த்தோன்னா இந்த மாதிரியான பெண்களுக்கு அவங்களுக்கு இதை பத்தின விழிப்புணர்வு இன்னும் நிறைய தேவைப்படும் அப்படின்றத என்னோட கருத்து மேம். ஏன்னா அவங்க யாரை போய் அணுகணும், யாருக்கிட்ட போய் பேசணும். இப்போ உங்களை மாதிரி ஒரு விமன் லாயர் இருக்காங்கன்னா நீங்க ஒரு தெளிவான ஒரு வார்த்தைக்கு சொல்றீங்க. ஸோ அங்க போய் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் எவ்வளவு நாளைக்குள்ள ஆக்ஷன் எடுக்கப்படும் மேம்?
இந்த கமிட்டிஸ் இருக்குன்னு சொல்றோம். இப்ப பாலியல் வன்முறை ஒண்ணு நடக்குது அப்படின்னா ஆர்கனைஸ் செக்டாரும் அன்ஆர்கனைஸ் செக்டாரும் பார்க்கக்கூடிய பார்வையோட வித்தியாசத்தை கேட்குறீங்க. முதல்ல ஆர்கனைஸ் செக்டார் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறேன். இப்ப இன்டர்னல் கமிட்டி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கமிட்டி ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றம் செய்வாங்க, நியமிப்பாங்க. அல்ல இடையில அதோட நபர்கள் மாறிட்டா அதை ரீப்ளேஸ் பண்ணிப்பாங்க. இந்த 3 ஆண்டுகள் அமைக்கப்படக்கூடிய கமிட்டிக்கு ஒரு சிவில் கோர்ட்டோட பவர்ஸ், ஒரு சம்மன் அனுப்புறது, கூப்பிட்டு விசாரிக்கிறது ஆன் ஓத்து, நமக்கு அதுக்கான தேவையான எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னா. இந்த ஆர்கனைஸ் செக்டார்ல நான் சொல்லக்கூடிய இன்டர்னல் கமிட்டின்னு இருக்கக்கூடிய அந்த பாஷ் கமிட்டியில புகார் மனு எப்ப தாக்கல் பண்ணலாம் அப்படின்னா கடைசி சம்பவம் நடந்த ஒரு 3 மாதங்களுக்குள்ள. இந்த கடைசி சம்பவம் எப்படின்னா முதல் நாள் பேச ட்ரை பண்ணுவாங்க, அடுத்த நாள் ஏதாவது ஆக்ஷன்ல இது பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு 6 மாசம் விட்டுட்டு பண்ணலாம். சோ கடைசியா அவங்களை பாதிக்கப்படுற விஷயம் ஒரு வழக்குல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 6 மாசம் அவங்க பேசிக்கவே இல்லை, டிபார்ட்மெண்ட் ஆறிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் லிஃப்ட்ல சந்திக்கிறாங்க. லிஃப்ட்ல ஆபாசமான ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க பேசக்கூடிய ஒரு நேரம் வருது. அவங்க 2 பேர் இருக்காங்க. அதை கடைசி சம்பவமா எடுத்து எழுதலாம். சம்பவம் ஆரம்பிச்சது 3 வருஷமா இருக்கலாம், 6 வருஷமா இருக்கலாம். கடைசியா பாதிக்கப்பட்டது 3 மாதங்களுக்குள்ள ஒரு புகார். கமிட்டி நினைச்சா ஒரு 3 மாதம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். அந்த புகாரை கொடுத்த உடனே 7 நாட்களுக்குள்ள எதிராளிக்கு ஒரு சம்மன் கொடுக்கணும். அந்த சம்மனை பெற்று 10 நாளுக்குள்ள ஒரு பதிலுரை கொடுக்கணும். ஒரு 90 நாளைக்கான விசாரணை முறை இருக்கு. அதை ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் போத் சைட்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணிட்டு அந்த விசாரணையை நடத்துவாங்க. அந்த விசாரணை நடந்த முடிவில் ஒரு 10 நாளுக்குள்ள ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம். எங்கெல்லாம் இதுல எக்ஸ்டென்ஷன் தேவை பண்ணிட்டோம் அதை மினிட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பட் இது சட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். இது ஒரு கம்பெனியில செய்யறாங்கன்னா அவங்களுக்கு பாஷ் கமிட்டி இருக்குங்கிறத விழிப்புணர்வு அவங்களே கொடுப்பாங்க. இல்ல அன்ஆர்கனைஸ் செக்டரோ டொமஸ்டிக் ஒர்க்கரோ அவங்களுக்கு யாரு விழிப்புணர்வு கொடுப்பாங்க அப்படின்னா இந்த சட்டத்தின் மூலமாக லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு இருக்கு. நேஷனல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, தாலுக் லெவல்ல லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி பல்வேறு முகாம்கள் மூலமாக, பிரச்சாரங்கள் மூலமாக இந்த அவேர்னஸை கொடுக்கறாங்க. ஜுடிஷியரி கொடுக்கறாங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டும் ஜுடிஷியரி அவங்க அந்த பாஷ் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்கூல்ஸ்க்கு, காலேஜஸ்க்கு, ஒர்க்கிங் விமனுக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இணைந்து இந்த அவேர்னஸை கொடுத்துட்டே இருக்காங்க. இதை நம்ம சில நேரங்களில் இந்த மாதிரி சட்ட விழிப்புணர்வுகள் நம்ம தெரிஞ்சுக்கிறது அவ்வளோவா விருப்பப்படுறது இல்லை. வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு நாம் அந்த தகவலை சேகரிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி இந்த நிகழ்வை நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோ நடத்தி இந்த நிகழ்வை நீங்கள் போடுறீங்க இல்லையா, நீங்கள் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறீங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய பெண்கள் தங்களுக்கு கிடைச்ச அந்த செய்திய 4 பேர்கிட்ட போய் சொன்னா அது இன்னொரு அவேர்னஸ். நீங்க சொன்னீங்க ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னா இப்படிதான். அப்ப நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். சட்டம் தெரிஞ்ச வழக்கறிஞரா இருக்கணும்னே இல்லை. பாதிப்படைஞ்ச ஒரு பெண்மணிக்கு ஒரு புகார் அடிக்கக்கூடிய ஒரு உரிமை இருக்கு. எங்கேயும் வேண்டாங்க, அருகாமையில் இருக்க ஒரு காவல் நிலையத்தை புகார் கொடுங்க. அவங்க எங்க அனுப்பணும்னு அனுப்புவாங்க. நீங்க இங்க தான் இன்டர்னல் கமிட்டி இருக்கு, லோக்கல் கமிட்டி இருக்கு, நான் இங்க தான் போகணும்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சரி, இந்த இடத்துல ஒரு பெண் ஒரு பிரச்சனைனா எங்கெல்லாம் புகார் கொடுக்கலாம்னு நான் சொல்றேன். எல்லாருக்கும் தெரியும் ஆல் விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன், கரெக்ட். நீங்க ஒரு காவல் நிலையத்தை புகார் கொடுக்கலாம். அப்ப காவல் நிலையத்துக்கு போய் உனக்கு புகார் கொடுக்க முடியல அப்படின்னா ஆன்லைன் போர்ட்டல்ஸ்ல புகார் கொடுக்கக்கூடிய நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு. பாலியல் வன்முறைனா ஷீ பாக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாக்ஸ். நான் படிப்பிறவு இல்லாத பெண் கொடுக்க முடியலனா உங்க வீட்டில் வேலை செய்யற பெண்ணா இருக்காங்களா, இல்ல உங்க வீட்டுக்கு வேலை செய்யற பெண்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்களா, உங்க ஏரியால இருக்காங்களா, அவங்க யாராவது ஒருத்தர் சொன்னா படிப்பு அறிவு இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கக்கூடிய ஒரு யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு உதவி செய்யலாம் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போடுறதுக்கு. அப்ப நிறைய லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இருக்கு. லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி தேடுறது நீங்க யோசிக்க வேண்டாம். இலவச சட்ட உதவி. நான் ஆங்கிலத்தில் சொன்னா கூட ஒரு சிலருக்கான சட்ட உதவிகள் அரசாங்கத்தால் இலவசமாக கொடுக்க, ஒரு சிலருக்கு சட்டத்தை இலவசமாக உங்க டோர் ஸ்டெப்ஸ்க்கே கொண்டு வரதுக்கான ஒரு முறையை கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருக்காங்க. பெண்ணா இருக்க பட்சத்துல, முதியோரா இருக்க பட்சத்துல, மாற்று பாலினத்தா இருக்க பட்சத்துல, மாற்றுத்திறனாளியா இருக்க பட்சத்துல, பாவர்ட்டி லைன் கீழே இருக்க எந்த ஒரு பாலினத்தா இருந்தாலும் சட்ட உதவி உங்களுக்கு இலவசமா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா உங்க ஏரியால இருக்கக்கூடிய கோர்ட், அந்த கோர்ட்டு கீழே அட்டாச்சா என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலவச சட்ட உதவி மையம் அங்கே இருக்கும். ஈஸி டு ஆக்சஸ். லேமேனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உங்க அருகாமையில் இருக்க காவல் நிலையத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அருகாமையில் இருக்கக்கூடிய கோர்ட் தெரியும். கோர்ட்டு கிட்ட போயிட்டு எனக்கு இப்படி ஒரு மனு தாக்கல் பண்ணும், இலவச சட்ட உதவி இருக்குன்னா அங்க ஒரு தாலுக் லெவல்ல இருந்து நேஷனல் லெவல் வரைக்கும் உங்களுக்கான லீகல் சர்வீசஸ் கொடுக்கறதுக்கான வசதி வாய்ப்பு இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுக்கு, அதே மாதிரி லோக்கல் கமிட்டி அங்கே சார்ந்த அந்த நபர்கள் இருப்பாங்க. அப்புறம் ஒன் ஸ்டாப் சர்வீஸ் சென்டர்னு இருக்கு. இந்த பாதிப்படைஞ்ச பெண்கள் போகிறதுக்கு போக்கிடம் இல்லை அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் அநேகமாக பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கும்.
அது அப்படின்னா என்ன மேம்? ஒரு பாதிக்கப்பட்ட பெண் ஒரு குடும்ப வன்முறையிலோ இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக, பொதுவா குடும்ப வன்முறையில ஃபேமிலி மேட்டர்ஸ்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் வராங்க. சில நேரங்கள்ல ஒர்க் பிளேஸ் ரிலேட்டட் ஹராஸ்மெண்ட் இருந்தாலும் தான் போறதுக்கான போக்கிடமே இல்ல, வாழ்ந்த இருப்பிடத்திலே வன்மம் இருக்குன்னா அந்த இடத்துல நீங்க வந்து அவங்க அணுகினா உங்களுக்கான கவுன்சிலிங், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், லீகல் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சென்டரா கவர்மெண்ட் இருக்கு. முன்னாடி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்தபோது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸா சில நான் கவர்மெண்டல் ஏஜென்சி நடத்தக்கூடியவர்களுக்கு ஹோம் எல்லாம் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு கவர்மெண்டே நடத்தக்கூடிய இல்லங்கள். நீங்க தங்கிக்கலாம், சம்பவத்திலிருந்து நீங்க மீண்டு எழ வரைக்கும் கவுன்சிலிங் ஃப்ரீயா இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃப்ரீ லீகல் சர்வீஸோட லாயர்ஸ் உங்களுக்கு டெப்யூட் பண்ணி தருவாங்க. ஸோ எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் எங்க போறது, தங்கறதுக்கு இல்லையா? ஒரு பெண்ணா இருக்கும் போது நான் என்ன அப்படியே மரத்தடியில படுத்துக்க முடியுமா? ஒரு பஸ் ஸ்டாப்ல படுத்துக்க முடியுமா? பாதுகாப்பா இடம் இல்லையான்னு கேட்கறவங்களுக்கு ஒன் ஸ்டாப் சர்வீஸ் சென்டர்ஸ்ங்கிறது எங்க இருக்குன்னா பெரும்பாலும் உங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்துல தான் அதை அமைச்சிருப்பாங்க. நம்ம தேடக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஒண்ணுமே இல்லைனாலும் நீங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, நான் எளிதா சொல்லுவேன், ஒரு இடத்துல ஒரு வகுப்பு எடுக்கும் போது சொல்லுவேன், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பகல்ல இருந்துன்னா நீங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போறீங்க அப்படின்னா அங்க பெண்களுக்கான பாதுகாப்பு அதிகாரிகள் யார் இருக்காங்களோ கேட்டு பாருங்க, பதில் கிடைக்கும். ஒரு கோர்ட் கிட்ட போனீங்களா இலவச சட்ட உதவி அங்க எங்க இருக்குன்னு கேட்டு பாருங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து ஒரு டாக்டர் கிட்ட நான் இன்னைக்கு நைட்டு தங்க ஒன் ஸ்டாப் சர்வீஸ் சென்டர் எங்க இருக்கு, பெண்களால் அமைக்கப்பட்டு அங்க பெண்களே பிரதானமா இருப்பாங்க. நீங்க போய் அந்த ஒன் ஸ்டாப் சர்வீஸ் சென்டர் பாருங்க, நல்ல நீட்டா அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. தங்கறதுக்கான ஒரு 2-3 ரூம்ஸ் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும், ரிசப்ஷன் ஏரியால அங்க இருப்பாங்க. சோஷியல் ஒர்க்கர்ஸ் தான் அமர்த்திருக்காங்க கவர்மெண்ட் அங்க. ஸோ உங்களுக்கு போனோன்னே இமீடியட் கவுன்சிலிங், உடலால் அடித்து அனுப்பப்பட்டா அதுக்கான மெடிக்கல் எய்டு, இலவச லாயரோட இமீடியட் ரெஸ்பான்ஸ், என்ன உதவி. ஆனால் அது வந்து ஷார்ட் ஸ்டே ஹோம்ஸ், பர்மனன்ட் ஸ்டே ஹோம்ஸ் கிடையாது. அதுக்குள்ளே நம்ம அடுத்த ஏற்பாடு பண்ணிக்கணும். ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வரீங்க, அம்மா வீட்டுக்கு போகணுமோ, இல்லை ஒரு பெண் வந்து அவங்க வேலை செஞ்ச இடத்துல வன்முறை, அவங்க ஹாஸ்டலை சேவ் பண்ணுறாங்க, திருப்பி அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. அப்போ ஹாஸ்டல்னாலும் அது வந்து ஒரு 2-3 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஹோம் மாதிரி ரன் பண்ணுற இடம் தான். ஸோ இவங்க மட்டும் தான் அன்றைக்கி இருக்கிற மாதிரி இருந்தாங்க. கால் பண்ணாங்க, உங்கள் நியர்பை ஒன் ஸ்டாப் சர்வீஸ் சென்டரில் இன்றைக்கி நைட் மட்டும் ஸ்டே பண்ணுங்கள், அதுக்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். அப்போ நிறைய நேரங்களில் இந்த ஒன் ஸ்டாப் சர்வீஸ் சென்டர் வரதுக்கு முன்னாடி பெண்கள் வந்து கேட்பாங்க, எங்கம்மா போகிறது, உங்கள் வீட்டிலே தங்கிக்கிட்டுமான்னு கேட்பாங்க. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் வீட்டில் கூட தங்கி வைக்க ஏற்பாடு நம்ம பண்ணாலும் சில வழக்குகளை நம்ம பண்ண முடியாது. காவல் நிலையத்தில் போய் நைட்டு பெண்களை வைக்க முடியாது. இப்போ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒன் ஸ்டாப் சர்வீஸ்ன்னு அதை பற்றி மக்களுக்கு தெரியாது. ஹாஸ்டல்ஸ்ன்னு நினச்சிப்பாங்க, ஹாஸ்டல் கிடையாது. கவர்மெண்ட் ரன் ஹாஸ்டல்ங்கிறது ஒர்க் பண்ணுற விமனுக்காக கவர்மெண்ட் கொடுத்துருக்க ப்ரொவிஷன். இது பாதிப்படைஞ்ச பெண்களுக்காக ஒன் ஸ்டாப் சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸையும் நீங்கள் போய் அணுகினாலே அவங்களே டைரக்ட் பண்ணி விட்டுருவாங்க, இங்கே போய் தங்கிக்கோங்க. மேம் இப்போ சொன்னீங்க காவல் நிலையத்தில் வந்து பெண்களை வைக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ பெண்கள் காவல் நிலையமா இருந்தா கூட வைக்க முடியாதா? ஒரு காவல் நிலையத்துல எதுக்காக நீங்க போறீங்க? ஒரு புகார் கொடுக்க போறீங்க, இல்ல உங்களை ஒரு விசாரிக்கிறதுக்காக கூப்பிடுறீங்க. பெண்கள் காவல் நிலையமா இருந்தாலும் இப்ப வேற வழி இல்லாம சில சமயத்துல நைட்ல 12 மணிக்கு 1 மணிக்கு வந்தா வச்சுக்கலாம். ஒரு 24 hours காவல் நிலையத்துல யாராவது இருக்க முடியுமா? காவல் நிலையத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்க முடியுமா? அந்த இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயா அவங்க டியூட்டி முடிஞ்ச அப்புறமோ நீங்க ஒரு புகார் கொடுக்க வந்தா அந்த புகாரை வாங்கி அதில் விசாரிக்கிற அதிகாரம் தானே இருக்கு. உங்களை பாதுகாக்கிற அதிகாரம் அவங்க கிட்ட இருந்தாலும் ஒரு நாள் கணக்குல மாச கணக்குல உங்க வச்சு அடுத்த இடத்துக்கு அனுப்பக்கூடிய விஷயம் இல்ல, ரைட்டுங்களா? ஆனாலும் காவல் நிலையங்களை புகார் கொடுக்கும் போது நைட்ல ஒரு பெண் புகார் கொடுத்தானா உடனே யாரும் வெளியே அனுப்பிட மாட்டாங்க. என்னோட கேள்வி அதான் மேம். இப்போ வந்து ஒரு 6 மணிக்கு மேல வந்து பெண்களை வந்து காவல் நிலையத்துல வைத்திருக்க கூடாது அப்படின்ற கூப்பிடக்கூடாதுமா. 6 மணிக்கு மேல விசாரணைக்குன்னு பெண்களை கூப்பிடக்கூடாது. அதனால பாதிக்கப்பட்ட பெண் 6 மணிக்கு மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுன்னு அதை ஏத்துக்க கூடாது. புரியுதுங்களா? 6 மணிக்கு மேல சன் செட்டுக்கும் சன் ரைஸ்க்கும் நடுவுல ஒரு பெண்ணை விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு கூப்பிடக்கூடாது. ஆனாலும் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் இருக்கு, அது ஒரு பெண் மேல குற்றம் சாட்டுற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு, அந்த சமயத்துல 6 மணிக்கு வெயிட் பண்ணாம ஒரு பெண் காவலர்களோட உதவியோட அந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணக்கூடிய பவர்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? பொதுவாக ஒரு பொது விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை காவல் நிலையத்துக்கு சன் செட்ல இருந்து சன்ரைஸ் வரைக்கும் கூப்பிடக்கூடாது. ஆனா நீங்க ஒரு பஸ்ல வரீங்க, ஒரு 11 மணிக்கு உங்க தெரியாம ஒரு இடத்துல இறங்கிடுறீங்க, யாரோ ஒருத்தர் பின்தொடர்ந்து வராங்க, ஒரு காவல் நிலையத்துக்குள்ள புகழ்றீங்க அப்படின்னா அந்த பெண்ணை நீ 6 மணிக்கு மேல வரக்கூடாதுன்னு எந்த காவல் நிலையம் அண்டர்ஸ்டாண்டபிள். எப்படின்னா விசாரணைக்காக நீங்க கூட்டிட்டு வரக்கூடாது. ஒருவேளை கைது செய்யப்படுற கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா 6 மணிக்கு மேல அந்த பெண்ணை கைது செய்ய முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரிமாண்ட் பண்றது எல்லாமே பண்ணிடுவாங்க ஒரு எல்லாம் எடுத்து வரும்போது. இப்போ ஒரு ரொம்ப பெரிய ஒரு குற்றம் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் அவங்கள விசாரணை கூப்பிடக்கூடாதுன்னு நீங்க எடுத்துக்க முடியாததை. சாதாரண ஒரு விசாரணைக்கு ஒரு வீட்டுல யாரோ தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு குடும்ப பெண்ணை விசாரணைக்கு அவங்கள ஒளிச்சு வச்சிருக்கீங்களா கூப்பிடுறதெல்லாம் டே டைம்ல வச்சுக்கோங்க, நைட் டைம். அது வந்து பெண்ணோட பாதுகாப்பு. அதுக்காக புகார் கொடுக்கக்கூடிய பெண் நைட்ல வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க.
நைட்டில் தாராளமாக நீங்கள் போய் புகார் கொடுக்கலாம். புகார் கொடுத்த பெண்ணை உடனே அனுப்பிச்சிடவும் மாட்டாங்க காவல் நிலையத்தில். வேண்டாமா நீ புகார் கொடுத்துட்டு போகணும் அப்படியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. உட்காந்து விசாரிச்சு பாதுகாப்பு கொடுத்துட்டு அவங்க யாரோ கிட்ட ப்ராப்பராக அவங்கள ஒப்படைக்க முடியும். சில நேரங்கள் குழந்தைங்க சினிமா ஆசையில் பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்துருங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பஸ் ஸ்டாப்லேயோ கண்டுபிடிப்பாங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு இருக்குது. அவங்க கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் காவல் நிலையத்தில் வச்சு இவங்க பேரண்ட்ஸ் வர வரைக்கும் வைக்க முடியாது. அப்புறம் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கான ஹோம் இருக்கும், அவங்க கிட்ட ஒப்படைப்பாங்க. பிலோ 18 இருந்தா. இல்ல வளர்ந்த பெண்களும் ஏதோ வீட்டுல கோச்சிட்டோ இல்ல புருஷன் அடிச்சிட்டானோ வெளியே வந்துருவாங்க. எங்க யூஸ்வலா நீங்க வந்து பாதிப்படைஞ்ச பெண்கள் இல்ல மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து எங்கேயோ தெரியாம அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க கேள்விப்படுறீங்க அப்படின்னா நைட்ல நிறைய பெண்கள் இந்த மாதிரி விக்டிம்ஸா இருக்கணும்னு கிடையாது எல்லாருமே. இப்ப வந்து சில ஆர்கனைசேஷனே இருக்கு, பேனியன் போன்ற அமைப்புகள் இருக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்களை பாதுகாக்கிறதுக்கான. முதல் ஆள் யார் அவர்களை அழைப்பாங்க, அவங்கள பாதுகாப்பா எடுத்துட்டு வருவாங்கன்னா காவல்துறை தான். காவல்துறையை தவிர்த்து எதுவுமே நீங்க பண்ண முடியாதுங்க. காவல்துறை ஒரு பிரதானமான ஒரு அமைப்பா இருக்கும். நீங்க வந்து குடும்ப வன்முறை சட்டத்துல ப்ரொடெக்ஷன் ஆபீசர் இருப்பாங்க. நீங்க வந்து பாஷ்ல வந்து ஒரு இன்டர்னல் கமிட்டி, எக்ஸ்டர்னல் மெம்பர் இருப்பாங்க, ஒரு லோக்கல் கமிட்டி இருக்கும். இந்த மாதிரி கமிட்டிஸ் எல்லாம் நீங்க இருந்தா கூட பிரதானமா காவல்துறையோட பங்கு என்னன்னா பாதுகாப்பு. சிட்டிசனோட பாதுகாப்புக்கு காவல்துறையோட பங்கு பிரதானமா இருக்கு. ஒரு பெண்ணுக்கான பாதுகாப்பை வந்து காவல்துறை கண்டிப்பாக கொடுக்கும், கொடுக்காதுன்னு கண்டிப்பா கிடையாது. இப்பெல்லாம் காவல்துறை எப்படி இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஒன் ஸ்டாப் சர்வீஸ் சென்டர்ஸோட கனெக்ஷன் காவல்துறைக்கு இருக்கும், ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் கனெக்ஷன் அவருக்கு எல்லாம் சேர்ந்து தான் பணியாற்றுவாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் விக்டிம்னா அவங்க ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் கிட்ட வந்தா ஒன் ஸ்டாப் சர்வீஸ் சென்டருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. பெண்ணோட பாதுகாப்பு பிரதானம். ஆனா இதெல்லாம் ஷார்ட் ஸ்டே ஹோம். இப்போ ஒரு வீட்டிலேருந்து கணவர் துரத்தி விட்டுட்டாங்கன்னா அந்த பெண் வந்து ஒன் ஸ்டாப் சர்வீஸ் சென்டரில் 2 நாள் வச்சுப்பாங்க. 4வது நாள் அவங்க உறவினர் யாருன்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிடுவாங்க. அப்போ ஆதரவு இல்லாமல் இருந்த அந்த பொசிஷன் போய் ஒரு ஆதரவு இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் சில நேரங்களில் வந்து இங்கேயே நான் இருந்துக்கிறேன் இங்கேயும் போக மாட்டேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதை பண்ண முடியாது. அந்த சமயத்தில் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் தான் அந்த ஒன் ஸ்டாப் சர்வீஸ் சென்டர்ஸ். இப்போ ஒர்க் பிளேஸில் வந்து ஒர்க் பண்ணுற விமனுக்கு வந்து ஒரு கைக்குழந்தை இருக்கு. எல்லா ஒர்க் பிளேஸ்லையும் வந்து குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய க்ரீச் அப்படின்றது வந்து மேண்டேட்ரியா? சட்டம் என்ன சொல்லுது மேம்? ஆமாம், கண்டிப்பாக ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது. அதில் க்ரீச் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும்னு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் எதுக்காக கொடுக்குறாங்க? பேறுகாலம் அப்படிங்கிற போது அந்த பேறுகாலத்துக்காக பணியை வந்து நம்ம விட்டுட்டு போக முடியாது. ஸோ அதனால் பேறுகால விடுப்போட உங்களுக்கு ஊதியத்தோடு கொடுக்குறாங்க. மினிமம் 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் ஒரு பெண் பேறுகால விடுப்பு எடுக்கிறாங்க. அந்த விடுப்புக்கான ஊதியமாக உங்களுக்கு கொடுக்கப்படுது. இது தாயின் ஆரோக்கியம் குழந்தையோட ஆரோக்கியம் நடந்து த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961. சில கம்பெனிஸ்ல அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு 6 மாசம் கூட வேலை கொடுக்குறாங்க. நீங்க வீட்டுல இருந்து பணி செய்யலாம். ஆனா எல்லா பணிகளும் வீட்டுல இருந்து செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சில பணிகள் காவல்துறை அதிகாரி வெளியே வந்து தான் வேலை செய்ய முடியும். வழக்கறிஞர் வெளியே வந்து வேலை செய்யற பணியா இருக்கும். ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க வெளியிடத்துல இருந்து வேலை செய்வாங்க. இப்ப நீங்க வெளியிடத்துக்கு வரும்போது குழந்தைய நான் விட்டுட்டு வரேனே, குழந்தைக்கு நான் பால் ஊட்டிட்டு இருக்கேனேங்கும் போது 20 பெண்மணிகள் வேலை செய்யற இடத்துல ஒரு க்ரீச் வச்சால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா எல்லா ஃபேக்டரிஸ்லும் க்ரீச் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. எல்லா இடங்களையும் அந்த குழந்தையோட பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கா அப்படின்னா இல்ல. இருந்தால் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கணிசமான ஒரு பெண்மணிகள் வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தா, ஃபேக்டரிஸ் இருந்தா க்ரீச் ஃபெசிலிட்டி வைப்பது சட்டம் கண்டிப்பா அதை வந்து கட்டாயமாக்கிறது. நான் நிறைய இடங்கள்ல போகும்போது எல்லா ஃபேக்டரிஸ்லும் நான் க்ரீச்சை பார்த்தது கிடையாது. பெண்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. எதனால அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா எல்லா பெண்களும் குழந்தையோட இருக்கிறது இல்லை இல்லையா. அன்மேரிட் விமன் நிறையா இருப்பாங்க, ஏஜ்டு விமன் நிறையா இருப்பாங்க, தேவைப்படல. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ஒரு சின்ன ஒரு ரூமில் ஒரு பாதுகாப்போட குழந்தை இருந்தால் பெட்டர். டயர் மேக்கிங் ஃபேக்ட்ரிஸில் ஏன் க்ரீச் இல்லைன்னு கேட்டால் நிறையா விமன் இருக்காங்க. இதே குழந்தைகளுக்கான பொல்யூஷன் ஆகுது மேம், இங்கே வந்து குழந்தைய வச்சா ஃபேக்ட்ரி செட்டப் கொண்டு வந்து எப்படி வைக்கிறது, இந்த மாதிரி சில அவங்களோட ட்ராபேக்ஸும் சொல்கிறாங்க. க்ரீச்சுங்கிறது சட்டம் வந்து ஒரு கட்டாயமாக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம்தான். அது குழந்தையோட வளர்ச்சிக்கு சரியாக இருக்கும். ஆனால் அத்தனை பெண்கள் க்ரீச்சில் கொண்டு வந்து விடுறாங்கங்கிற ஒரு கொஷின் இருக்குது. அப்புறம் எத்தனை குழந்தைகள் அந்த க்ரீச்சுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறாங்கிற விஷயம் இருக்குது. மேம் இப்போ வந்து ஒர்க் பிளேஸில் வந்து உமனோட பாதுகாப்பு பற்றி நிறைய நம்ம பேசிட்டோம். இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் அந்த சட்டத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் மேம். குடும்ப அமைப்பில் வந்து பெண்களுக்கு வந்து வாய்மொழியாக ஒரு அபியூஸ் நடக்குது. அதுவும் டொமஸ்டிக் வயலன்ஸ் தான். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், வயலன்ஸ் அப்படின்னா அடிக்கிறது தான். ஒரு பொண்ணை கிள்றதுலேருந்து அடிச்சு உதைக்கிறதுலேருந்து ரேப் பண்ணுற வரைக்கும் ஒரு பெண்ணோட ஃபிசிக்கல் அபியூஸ் தான், ஃபிசிக்கல் வயலன்ஸ் தான். இப்போ குடும்ப அமைப்பில் டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆயிடுது. நம்ம என்ன வேணால் வார்த்தைகள் பேசிக்கலாம் அப்படின்னு. ஃபிசிக்கல் வயலன்ஸ் இஸ் அ வயலன்ஸ். ஃபிசிக்கலை தாண்டி வேர்பல் அண்ட் நான் வேர்பல் கம்யூனிகேஷன்லையும் வயலன்ஸ் பண்ணலாம். எனக்கு ரீசெண்டாக ஒரு கேஸ் வந்திருக்கு. அந்த பெண் வீட்டில் யாருமே அந்த பெண்ணுக்கிட்ட பேசுறதே இல்லை. இஸ் இட் அப்யூஸ்? சைலன்ஸ் இஸ் அன் அப்யூஸ் நான் எடுத்துக்கிட்டு இட்ஸ் அ டொமஸ்டிக் வயலன்ஸ். கல்யாணம் ஆகி போறா, பெண்ணுக்கு அவங்க சொன்ன நகை போடலை,
மாமியார் பேசுறதில்ல, மாமனார் பேசுறதில்ல, புருஷன் பேசுறதில்ல, யாருமே பேசுறதில்ல. அந்த பெண்ணுக்கு பெற்றோர்கள்ல ஒரு பாட்டி அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வைக்கிறாங்க. பாட்டிக்கு ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்தை கேட்கறாங்க. இந்த பெண் சொல்றா, பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டி போன அப்புறம் அந்த சொத்து எனக்கு கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இப்பவே கேட்கறாங்க, நான் போய் எப்படி கேட்கறது? அதுக்காக யாரும் பேசல. அவங்க சமைச்ச சாப்பாடு இவங்களுக்கு கொடுக்கல. இவங்க தனியா போய் இவங்க சமைச்சு சாப்பிடுறாங்க. தைரியமா அந்த பெண் இருக்காங்க அந்த வீட்ல. அந்த பெண்ணை வீட்ல இருந்து வெளியே அனுப்ப பாக்குறாங்க. நாங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல அவங்க அந்த ரூம்ல இருக்கலாங்கிற ஒரு ஆர்டரையும் வாங்கியிருக்கோம். அப்ப சைலன்ஸ் இஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் வயலன்ஸ் தான். நானும் இவ்வளவு நாள் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்னா அடித்து துன்புறுத்துவது, அப்புறம் வந்து ஒரு சில வார்த்தைகள் கூறுவது, இதுதான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் நினைச்சேன். சைலன்ஸ் இஸ் ஆல்சோ வயலன்ஸுங்க. அது நிறைய நடக்கும். இந்த வழக்கை நீங்க பாக்குறீங்கன்னா, அந்த பெண் அந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போறாங்க. எல்லாமே அரேஞ்ச் மேரேஜ் தான். அவங்க பெற்றோர்கள் 2 பேரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. அவங்க சொந்தக்கார பாட்டி, அவங்க தான் வளர்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது உண்மைதான். ஆதரவு இல்லாம அவங்க தனியா இருந்துடுறாங்க. அவங்க கணவர் மரணிச்சிடுறாரு, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு. இந்த வீட்டுல அந்த குழந்தை வளருது. அந்த பாட்டி தான் அவங்களுக்கு எல்லாமே பண்றாங்க. அதனால அந்த பாட்டி அந்த வீடை கொடுத்துருவாங்கன்னு இல்லை, ஆனா அந்த வீடு எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு வந்து அந்த வீட்டுல வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. கணவர் பேசல, மாமியார் பேசல, மாமனார் பேசல, இன்னொருத்தங்களும் அந்த வீட்டுல இருக்காங்க ஒரு உறவு முறையில. அவங்க யாருமே பேசல. அவங்க சமைச்சது சாப்பிட்டுக்கிறாங்க, கழுவிக்கிறாங்க, அவங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த பெண் வேலைக்கு போயிட்டு வரா. ஒரு 4 நாள் அப்படியே பாக்குறா, அப்புறம் பேசவே இல்லை. ஆனா அவ ரூம்ல இருக்கா, அவளை வெளியேற்ற பாக்குறாங்க. அப்பதான் எங்க கிட்ட வராங்க. அப்ப நாங்க இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல அவங்க அங்க தங்கறதுக்கான ஒரு உரிமையை வாங்கிடுறோம். இப்ப நீங்க சொன்னதை பார்த்தா வந்து அவங்க வந்து படித்த பெண்ணாக இருக்கிறதுனால, வேலைக்கு போற பெண்ணா இருக்கிறதுனால இதை வந்து வெளியே கொண்டு வராங்க. படிக்காத பெண்கள் வந்து நிறைய பேர் இதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல, இந்த பெண்ணும் வெளியே கொண்டு வரல. அந்த பெண் வீட்டு பக்கத்துல ஒரு காவல்துறை அதிகாரியோட வீடு இருந்துச்சு. இந்த பெண் ஒரு நாள் அழுதுட்டு இருக்காங்க. எதுக்குமா அழற அப்படின்னு சொன்னா, என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க அப்படின்னாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு அவர் காவல்துறை அதிகாரி அப்படிங்கிறது தெரியாது. அவர் எதேர்ச்சியா அவர் பக்கத்துல ஒரு பெண் அழுதுட்டு இருக்காங்களேன்னு அது சாதாரணமா கேட்கும்போது, அப்ப அவங்க வந்து இப்படி அப்ரோச் பண்ணுங்கவா, நீங்க உங்க வீட்டுல வசிக்கலாம் அப்படின்னு சொல்லி. நான் முதல்ல இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டோட சாராம்சம் சொன்னா உங்களுக்கு என்னென்னலாம் உரிமை இருக்கு அப்படின்னு. ஒரு குடும்ப அமைப்புல வாழக்கூடிய பெண், அந்த குடும்ப அமைப்பு எப்படி இருக்கணும்னா ஷேர்ட் ரெசிடென்ஸா இருக்கணும். குடிசையா இருந்தாலும் சரி, மாட மாளிகையா இருந்தாலும் சரி, இணைந்து வாழக்கூடிய இருப்பிடம் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப். அந்த டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் ரத்த சொந்தமா இருக்கலாம். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அந்த மாதிரி ரத்த உறவுகளா இருக்கலாம். மேரேஜ், மாமனார், மாமியார், மைத்துனர், கணவர், இந்த மாதிரி உறவுகள். ஒரு உறவே இல்லாத ஒரு உறவு முறையா இருக்கு. லிவ்-இன் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்ல வாழக்கூடிய ஒரு பெண்மணி கூட குடும்ப வன்முறை சட்டத்துல தன்னுடைய பாதுகாப்பை தேடிக்கொள்ள ஒரு விஷயமாக கூட இந்த சட்டம் பார்க்கிறது. லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பை சட்டம் அங்கீகரிக்கல, ஆனா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான சட்ட உரிமை பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அந்த சட்ட பாதுகாப்பை உரிமையா பாக்குது. என்னென்ன வன்முறைகள் நடக்கலாம்? பிசிக்கல் அபியூஸ், சைக்கலாஜிக்கல் மன ரீதியாக, எக்கனாமிக் அபியூஸ், பொருளாதார ரீதியாக அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ். பொருளாதார ரீதியாக அபியூஸ்னா அப்பாவே பொண்ணு சம்பாதிக்கிற பணத்தை குடிக்கிறதுக்காக எடுத்துட்டு போகலாம், அது வன்முறை தான். ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டியை கணவர் குடும்பத்தார் எடுத்துக்கலாம், அது வன்முறை தான். ஒரு வழக்கு, அப்பா அம்மா தவறிட்டாங்க, ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி, அண்ணாவோட பாதுகாப்புல அவங்க வாழறாங்க. அந்த வீடு வந்து 2 பேருக்கும் சொந்தமான வீடு. அப்பா அம்மா வீட்டுல அண்ணி இருக்காங்க, அண்ணி குழந்தைகள் இருக்காங்க, அண்ணனும் இருக்காங்க, இந்த பெண்ணும் இருக்காங்க. இந்த பெண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த சொத்துல இருக்க உரிமையை எழுதி கொடு, அப்பதான் இவ்வளவு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். அந்த சொத்தோட மதிப்பு பல கோடினா ஒரு சில லட்சங்களுக்கு இவங்களுக்கு நகை கொடுக்குறேங்கிறாங்க. அந்த பெண் அந்த வீட்டுல வாழணும், தான் கல்யாணம் பண்ணிக்கணும். வன்முறை ரொம்ப யோசிச்சு பார்த்து கடைசியில வந்து என்னோட உரிமையை கேட்கறாங்க. அது எக்கனாமிக் அபியூஸ். மேரிட்டல் ரேப் நம்ம ஊர்ல இல்லைனாலும் குடும்ப அமைப்புல ஒரு வழக்கு வருதுங்க, அது செக்ஷுவல் அபியூஸ் ஹேப்பனிங் அட் யுவர் ஹோம். சொல்ல முடியாத சில சம்பவங்கள்லாம் இருக்கு. கிரைமாவும் அட்ராக்ட் ஆகும் லேட்ரான் சந்தேகங்கள் வருது. அதனால என்னென்ன ஆர்டர்ஸ் கேட்கலாம்? ப்ரொடெக்ஷன் ஆர்டர். என் உடலுக்கு பாதுகாப்பு கேட்கலாம், என் உடைமைக்கு பாதுகாப்பு கேட்கலாம். என் பேங்க் லாக்கரை நீ வந்து என் பர்மிஷன் இல்லாம ஜாயிண்ட் லாக்கரா இருந்தாலும் யூஸ் பண்ணாத, தொடர்ந்துட்டு வேலை செய்யற இடத்துக்கு வராத. ரெசிடென்ஷியல் ஆர்டர், நான் இருக்கக்கூடிய இடத்துல தொடர்ந்து வசிக்கலாம், இல்ல அதுக்கு இணையான ஒரு வாடகை கொடுத்து ஒரு வீடை வைங்க, நான் பார்த்த வீட்டுல வாடகை கொடுத்து இடுங்க, நான் வாழ்ந்த வாழ்க்கையை கொடுங்க. மெயின்டெனன்ஸ், ஜீவனாம்சம், காம்பன்சேஷன், அடிச்சு உதச்சு அமுத்துறீங்க, போன் உடஞ்சிருச்சு, நஷ்டஈடு கொடுங்க, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கோங்க, குழந்தையோட இடைக்கால கஸ்டடி கொடுங்க, இதெல்லாமே கேட்கலாம். இட்ஸ் சிவில் லா இன் கிரிமினல் கோர்ட். மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வழக்கு தாக்கல் செய்வோம், ஆனா சிவில் லா மாதிரி தான், ரெஸ்பாண்டன்ட் தான் சொல்லுவோம். சமீபத்துல ஒரு பெண்ணு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, திருமணத்துல இருந்து வெளியே வராங்க, அந்த பெண்ணுக்கு சர்டிபிகேட்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு இதுல ஒன்னு இருப்பாங்க. எடுத்தோன்னா நீதிமன்றமே நீங்க போக வேண்டாம், நீங்க காவல் நிலையத்திலே போய் டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு நீங்க புகார் கொடுத்தா கூட காவல்துறை அதிகாரிகள் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு பாதுகாப்பு அலுவலர்கிட்ட இருப்பாங்க, அது பெண்ணாதான் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும், அதை டிக் பண்ணாலே வேலை முடிஞ்சிருச்சு சொல்றதெல்லாம். ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் கிட்ட போய் சொன்ன உடனே டிக் போட்டு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு டாக்குமெண்ட்ஸ் அங்கேயே கொடுத்துட்டாங்க. அப்ப வன்முறைங்கிறது எந்த ரூபத்துல வேணா வரும். கணவர் குடும்பம் மட்டும் வன்முறை பண்றது இல்ல,
இப்ப சமீபத்துல சில லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவர்கள் நல்லா வாழறேன்னு சொல்றாங்க, நான் நல்லா வாழலேன்னு கூட சொல்றாங்க. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னா என்ன? இன்னைக்கு ஒரு உறவில் நீங்க வந்து இருக்கீங்க, ஆனா அதுக்கு சட்ட ரீதிக்கான அங்கீகாரம் இல்ல, அதுல நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன் அப்படின்னு போராட்டங்கள் நடக்கிறது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுங்க. லிவ் இன் பார்ட்னர் கூட உங்களுக்கான பாதுகாப்பு உத்தரவு கேட்கலாம், ரெசிடென்ஷியல் ஆர்டர் கேட்கலாம், காம்பன்சேஷன் கேட்கலாம், மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு. படிப்புங்கிறது நமக்கான பணத்தை ஈட்டி கொடுக்கறதுக்கான ஒரு அங்கீகாரமாக இருக்கிறது. கிராமப்புறத்துல ஃபைல் பண்ண பெட்டிஷன்ஸ் காட்டில் நகரப்புறத்துல கம்மின்னு தான் நான் சொல்வேன். தன் உரிமையை புரிந்து வைத்துக் கொள்கிறார்கள். நீங்க போய் கேட்டு பாருங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் குழுக்களில் எங்களுக்கு இது சொல்லி கொடுக்கப்பட்டது. எங்களுக்கு நிறைய இடத்துல பேச கூப்பிடுவாங்க. இந்த குழுக்களில் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெல் ரெட் பர்சனா இருப்பாங்க. என்னுடைய வீட்டில் பணி செய்யக்கூடிய ஒரு பெண் ஒரு குழுவில் இருக்கிறார். அவங்க இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க, நானும் சைமல்டேனியஸா ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன். எனக்கு சில பேங்க் டீட்டெயில்ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அந்த பெண் தன் குழுவின் மூலம் சில விஷயங்களை சேகரிச்சுட்டு அந்த வீடு கட்டுறதுக்கு எங்க போகணும், லோன் வைக்கிறதுக்கு எங்க போகணும், அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு யோசிச்சு எடுத்து வைக்கணும். அவங்க ஆனால் ரொம்ப காஷியஸா இருப்பாங்க. தன்னை பாதுகாக்கிறதுனால தான் அடுத்தவங்களை பாதுகாக்க முடியும். தன்னை பாதுகாத்தா பிள்ளை குட்டியை பாதுகாக்க முடியும் அவங்களால. அண்ட் போராட்ட வாழ்க்கையில அவங்க பழகப்பட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை வந்து ஒரு மேடு பலத்தோடு பார்த்துருப்பாங்க. நம்மளுக்கு எல்லாமே பிளாட்டர்ல சால்வ் ஆயிடும். அப்புறம் திடீர்னு ஒரு பிரச்சனையை பார்த்தா அப்படியே பயம் நடுக்கம் பிடிச்சிக்கும் நமக்கு. ஒரு தனி மனிதன் அவன் வாழ்க்கையை எப்படி வேணா வாழ அவனுக்கு உரிமை இருக்குங்க. அது பாலின பாகுபாடோ ஜாதிய பாகுபாடோ எந்த ஏற்றத்தாழ்வும் அதுக்கு நடுவுல வராது. ஒருத்தரை பத்தி நம்ம கமெண்ட் அடிக்க நமக்கு உரிமை இருக்கா? ஒருத்தர் பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண நமக்கு உரிமை இருக்கா? இல்ல. அவர்கள் வாழ்க்கையை எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம். அப்ப ஒரு குடும்ப அமைப்புக்குள்ள வந்துட்டாங்கிறதுக்காக அந்த பெண் தன்னோட நடை உடை பாவனை எல்லாத்தையும் மாத்தணுமா? அவளுக்கு பிரியப்பட்ட வாழ்க்கையை அவ சட்டத்திட்டத்துக்குள்ள அவ வாழறதுக்கான பர்மிஷன் இருக்கு. அதை நீ அடக்குமுறை பண்ணும்போது அது குடும்ப வன்முறையாக மாறுகிறது. அதுக்காக அவ காவல் நிலையத்தையோ ப்ரொடெக்ஷன் ஆபீஸையோ அணுகும் போது நீதிமன்றத்தில் உரிய உத்தரவுகளை அவ வாங்கிறாள். அதான் படிச்ச பொண்ணுக்கு திமிருன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க, விவாகரத்து வாங்க போயிடுறாங்கன்னு இல்ல. தனி மனித உரிமை மதிக்கப்பட வேண்டும். கல்யாணங்கிறது எண்ட் ஆஃப் எவ்ரி திங் கிடையாதுங்க. இட்ஸ் a நியூ பிகினிங் நம்ம சொல்றோம். ஆனா கல்யாணங்கிறது பெண்களுக்கு எண்ட் ஆஃப் எவ்ரி திங் ஆயிடுச்சு. சில நேரங்கள்ல அங்கதான் பிரச்சனை வருது. லெட் them live their life. தப்பு கிடையாது, வாழட்டும். வாழ்க்கை அவர்கள் சுதந்திரத்தை அவர்கள் எப்படி சுவாசிக்கிறாங்களோ அவங்களோட விருப்பம். ஒருவரை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு சோசியல் மீடியா பயன்பட்டு இருக்கு. இன்னைக்கு கணவனும் மனைவியும் பிரச்சனை வர்றதுக்கு இந்த சோசியல் மீடியாவும் ஒரு காரணமா இருக்கு, சைபர் ஸ்பேஸும் ஒரு காரணமா இருக்கு, நிறைய விவாகரத்துக்கு சோசியல் மீடியா ஒரு காரணமா இருக்கு. அதனால இன்னைக்கு சட்டங்கள் ஏராளமா இருக்குமா. எங்க போனாலும், வீட்டுல இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, வெளியே வந்தாலும் சரி, எங்க போனாலும் சட்ட பாதுகாப்பு இருக்கு. ஆனா சட்டத்தை பத்தின விழிப்புணர்வு இன்னும் அதிகமா கொடுக்கணும். நீங்க செய்யறது ஒரு ஹியூமன் சர்வீஸ். அதை புரிஞ்சுக்கிற தன்மை நமக்கு இருக்கணும், தேவைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சட்டத்தை பாட புத்தகத்தில் லேசா கொஞ்சம் கொண்டு வாங்களே. இப்போ வந்து செக்ஸ் எஜுகேஷன் வேணுங்கிறத சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி சட்டத்தை பத்தி 6th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசிக் லீகல் ரைட்ஸை சொல்லி கொடுங்களேன். குழந்தைகளுக்கு தேவை. +1ல லீகல் ஸ்டடீஸ்னு ஒரு தனி குரூப் வந்துருச்சு. லாவை வந்து நீங்க +1ல படிக்கிறீங்க அந்த ஸ்ட்ரீமுக்கு போகணும்னா. ஆனா நான் சொல்றது குழந்தைகளுக்கு பேசிக் லாஸ் வந்து தெரிஞ்சுக்கும். ரொம்ப பெருசா சொல்ல வேண்டாம். அடிப்படை கான்ஸ்டிடியூஷன் உரிமைகள் உங்க சிவிக் லால இருக்கு. அதோட கொஞ்சம் குட்டி குட்டியா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னா என்ன, பேசிக்கா இருக்கக்கூடிய சட்டம், விமன் லாஸ் என்ன. நம்ம சைல்டுன்னு சொல்றோங்க. சைல்டு இஸ் த ஃபாதர் ஆஃப் மேன்ங்கிறது ரொம்ப உண்மை. அது என்னோட குழந்தை பிறந்தப்புறம் என்னோட வளர்ச்சி அதிகமா இருந்தது நான் சொல்வேன். அவனோட சேர்ந்து நானும் வளர்ந்தேன். ஆனா நம்ம குழந்தையக்கான ஒரு உரிமை இருக்குன்னு நம்ம யாரும் நினைக்கிறோமா? குழந்தைய எப்படி பாக்குறோம்? கமாடிட்டியா பாக்குறோம். நம்மளோட பொசசிவ்னஸ்க்காக வரும். நமக்காக வந்தவர்களை நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியும் அதெல்லாம் நீ பண்ணுன்னு அதை கொண்டு போய் திணிக்க கூடாது. நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், ஆகும்ல நீ டாக்டர் ஆகு. ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சேன், நீ ஐஏஎஸ் ஆகும். நமக்கு போறது நம்மள மாதிரி இருக்கணும், புரிஞ்சுக்கணும். நமக்கு கணக்கு சுட்டு போட்டாலும் வர மாட்டேங்குது. ராமானுஜமா ஆகணும், குழந்தைய போய் திணிக்க முடியுமா? நம்ம ஜெனட்டிக்கலா என்ன இருக்கோ, குழந்தைக்கு வெறும் டிராயிங் மட்டும் வரைய விடு. அது ரவிவர்மாவா வந்துட்டு போகுது. ஏன் எல்லாம் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் கிடையாது. அரசியலுக்கு குழந்தைகளை பழக்கலாம், சினிமாக்கு குழந்தைகளை பழக்கலாம். நாம எல்லாம் பொதுமக்கள், இதெல்லாம் வந்து நமக்கு வரக்கூடாது. ஒதுக்காதீங்க. குழந்தை எதுக்கு ஏதுவா இருக்கு? பேச்சாளராக போறீங்களா, ஸ்போர்ட்ஸ்க்கு போறீங்களா, நல்ல டிராயிங் வரைகிறீங்களா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த குழந்தைகளை அதை விடுங்க, எக்ஸலண்ட் ஆகும். நம்ம ஏட்டு சுரக்காய் மட்டும் தான் வச்சுக்கிறோம். படிப்புங்கிறது வேற. எல்லா கலைகளையும் கற்றறிவது தான் நமக்கு சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொண்டு போகணும். அப்ப வந்து இந்த சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சட்டங்கிறது படிப்பு இல்லைங்க, சப்ஜெக்ட் இல்லை. இப்ப நீங்க வந்து சயின்ஸ், மேக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை படிக்கிறீங்க. லாஸ் வே ஆஃப் லைஃப், வாழ்வியல் நடைமுறைகளை சொல்லிக் கொடுப்பதுதான் சட்டம். அதனால ஒரு வழக்கறிஞரா இருக்கும்போது ஒரு சட்டம் தெரியுது அப்படின்னா அது எனக்கு ஒரு பிளஸ். ஆனா என்னோட சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கும், ஆனா என் வாழ்க்கைக்கும் ஒரு பிளஸ்ஸாவும் இருக்கு.
ஆனா ஒரு லேமனுக்கு சட்டம் கொஞ்சம் தெரியுது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். எப்பெல்லாம் நம்ம வந்து சட்ட அறிவை புகுத்த முடியுமோ, பள்ளிகளில், கல்லூரிகளில், பணி செய்யக்கூடிய இடங்களில், பொது சபைகளில், நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், இந்த மாதிரி எக்ஸிபிஷன் ஹால்ஸ் இந்த மாதிரி போகும்போது சட்டத்துக்கு ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க. இப்ப புக் ஃபேர் இருக்கா, அங்க ஒரு சட்ட முகாம் ஒன்று போடுங்களேன், பீச்ல போடுங்களேன், பொதுமக்கள் கூட இடங்கள்ல நீங்க போடுங்களேன். இப்ப சமீபத்துல மீடியேஷனுக்கான சட்ட விழிப்புணர்வுகளை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. மீடியேஷன் ஃபார் நேஷன் சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லி, ஐ எம் ஆல்சோ மீடியேட்டர், சமரசர். நீ சட்டத்தை லிட்டிகேட் பண்ணி சட்டத்தின் மூலம் ஒரு தீர்வை பண்ணலாம், வழக்கு போடாம சமரசத்துல தீர்வு கொள்ளலான்னு. அப்ப பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல நாங்கெல்லாம் போய் அதை பத்தி பேசும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மக்கள் கிட்ட அந்த சட்டத்தை கொண்டு போய் சேர்க்கறது. லீகல் அவேர்னஸ் தான் உயர்நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் வலியுறுத்துக்குது அவங்க ஜட்மெண்ட்ஸ் மூலமாக. கடைக்கோடி மக்களுக்கு உண்மையான சட்டம் போய் சேரணும். அப்பதான் வந்து சரியான தீர்வு கிடைக்கும். அது பெண்களுக்கு பொதுவா சட்டத்தை பத்தி அதிகம் தெரிஞ்சிருக்கணும். தன்னோட உரிமைகளை பாதுகாக்க உரிமை இருக்கான்னு கேட்பாங்க. எனக்கு சொத்துரிமை இருக்கா, எனக்கு வாழ்க்கை வாழறதுக்கான உரிமை இருக்கா, எனக்கு இன்னொருத்த தொடாம இருக்கிறதுக்கு என் உரிமை இருக்கா, என் பாடி எந்த, என் சொத்து எந்த, என்னோட எல்லா வசதி வாய்ப்புகளும் எந்தங்கிற உரிமையை அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுக்கறது. என் நகை நட்டு பணம் பதவின்னு கொடுக்கறத காட்டிலும் சட்ட அறிவை கொடுத்து அவங்களோட உரிமையை சொல்லி கொடுக்கணும். சட்டம் எல்லாருக்கும் சமம், பெண்களுக்கும் அந்த சட்டம் சமம் தான். இப்ப பெண்கள் வந்து பொதுவா ஒரு புகார் கொடுக்கணும் அப்படின்னா எங்க போறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. எல்லா பெண்களுக்கும் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்கலாங்கிறது தெரியும். ஆனா காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கு பயம், இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா இனி வாழ்க்கையை வாழ முடியுமான்னு ஒரு அச்சம் இருக்கும். இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது குடும்ப வன்முறையில பாதிக்கப்பட்ட பெண்கள் நேரடியா காவல் நிலையத்துக்கு போல அப்படின்னாலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸுக்கு கீழே பாதுகாப்பு அலுவலர்னு ஒரு பெண்ணை நியமிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட போய் உங்க புகாரை கொடுக்கலாம். தேவைப்பட்டால் அவர்களே காவல்துறையினோட உதவியா உங்களுக்காக நாடிப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்க, லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ்ன்னு இருக்கு, தாலுக் லெவல்ல இருந்து நேஷன் லெவல் வரைக்கும். அந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டியை போய் உங்களுக்கு ஒரு வழக்கு போட இலவசமா நீங்க உங்களுக்கான உதவிகளை அங்கே நாடிக்கொள்ளலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் மகளிருக்கான ஆணையம் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் சேப்பாக்ல அந்த ஆணையம் இருக்கு. அதற்கு ஒரு தலைவர் இருக்கிறாங்க. பிறந்த குழந்தையிலிருந்து வயதான முதிய பெண்கள் வரைக்கும் எந்த ஒரு பாதுகாப்பு வேணும்னாலும் எதுக்காக வேணாலும் நீங்க மகளிர் ஆணையத்தை அணுகலாம். அது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. அதாவது சட்டத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அதுக்கு இருக்கானா, அது ஒரு சட்டத்தின் கீழே தான் அது அமைக்கப்பட்டது. கோர்ட் ஆர்டர் மாதிரி ஆர்டர் கொடுக்கலனாலும் ஒரு புகார் கொடுக்கறீங்கன்னா அதன் மீது விசாரணை நடத்தி அதுக்கு என்ன ஒரு சட்ட தீர்வு கொடுக்க முடியும், அவங்க மத்த அங்கத்தினரோட தொடர்பு கொள்வாங்க. ஒரு காவல் நிலையத்தின் மூலமா, லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி மூலமா. சோ அவங்க அப்படி பணியாற்ற முடியும். மகளிர் ஆணையத்தை அணுகிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு. நிறைய பெண்களுக்கு வந்து எங்க போகிறதுன்னு தெரியாது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் வக்கீல் ஆபீஸையும் தாண்டி உங்களுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அதை தாண்டி நிறைய என்ஜிஓ செயலாற்றி கொண்டு இருக்கிறாங்க. உங்க ஏரியாஸ்லயே நிறைய என்ஜிஓஸ் இருப்பாங்க, பெண்கள் அமைப்புகள் நிறைய இருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நிறைய தனிப்பட்ட தன்னார்வலர்கள் அந்த செய்யறாங்க. அதை தாண்டி நல்ல லாயர்ஸ் கிட்ட நீங்க போங்க. லாயர்ஸ் அப்படிங்கும் போது வழக்காடக்கூடிய வழக்கறிஞர்கள், இந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டயும் நீங்க போய் பார்க்கலாம். இலவச சட்ட உதவிகள் கொடுக்கறாங்கனாலும் அதுலயும் பேனல் லாயர்ஸ் இருப்பாங்க. அது கவர்மெண்டே உங்களுக்கு நியமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வசதி இருக்கு. வசதி வாய்ப்பு இருந்தா நீங்க ஒரு நல்ல லாயர்ஸ் கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க. வழக்கு போட்டாதான் லாயர்ஸ் கிட்ட போகணும்னு ஒரு நினைப்பு இருக்கு. லீகல் கன்சல்டேஷன் கிட்ட லாயருக்கு போங்க. நான் நிறைய பெண்கள் எனக்கு கேஸ் இல்ல, ஏன் லாயர்கிட்ட போகணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வழக்கு போடலைனாலும் பரவாயில்ல, உங்க நிலைமை இப்படி இருக்குன்னு ஒரு தெரிவிப்பு, நான் இப்படி பண்ணலாமான்னு. ஸோ ஒரு கன்சல்டேஷன், ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கிறது தப்பில்லை. இப்பதான் ஆன்லைன் ஜூம்ல எத்தனை லாயர்ஸ் கன்சல்டேஷன், நிறைய பேர் என்கிட்ட ஆன்லைன்ல வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கிறாங்க. நீங்க இருந்த இடத்துல இருந்து அமெரிக்கால இருக்கீங்களா, ஆஸ்திரேலியா இருக்கீங்களா, ஒரு லீகல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. புரிஞ்சுக்கோங்க நீங்க இருக்கிற பொசிஷன் கரெக்டா, தப்பே கிடையாது. உங்களை ஒரு மெயில் அனுப்புங்க. ஏதாவது உங்க கிட்ட இருந்து தகவல் வரலைன்னா NRI விமன், NRI செல்லுன்னு ஒன்று இருக்கு, நம்ம டிஜிபி ஆபீஸ்ல இருக்கு நம்ம தலைமை இடத்துல. சோ NRI விமனா பாதிக்கப்பட்டீங்கன்னா நீங்க விமென்ஸ் கமிஷனோ NRI செல்ல கூட நீங்க அணுகலாம். ஆன்லைன்ல இருக்கு, ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம். நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதை தவிர எல்லா டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. சோ இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்க கூடியது அவசியம். பெண்ணே, உனக்கு நீ பாதுகாப்பு, ஆனால் உன்னை பாதுகாக்க சட்டம் இருக்கிறது என்று பெண்களுக்கான சட்டங்களை பற்றி தெளிவாக சொன்னீங்க மேடம். பெண்களுக்காக பாதுகாப்பு சட்டங்கள் இவ்வளவு இருக்கா அப்படின்றத கேட்கும் பொழுதே பிரமிப்பா இருக்கு. இன்னும் இதை பத்தின நிறைய பெண்களுக்கு அவேர்னஸும் இல்லை. நிறைய பேருக்கான சட்ட விழிப்புணர்வு நிறைய தேவைப்படுது. அதாவது அவங்க வந்து என்னென்ன பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் இவ்வளவு இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது வந்து ஆச்சரியமா இருக்கு.
ஏன்னா நிறைய பெண்களுக்கு நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க. பெண்கள் வந்து இரவுல வரும்பொழுது அவங்களுக்கு வந்து முகாம்கள் இருக்கு அப்படின்ற விஷயமும் சொன்னீங்க. அது எந்த அளவுக்கு எவ்வளவு பெண்களை ரீச் ஆகுன்றது தெரியல. இப்ப நம்மளோட ஷோல வந்து அது ரீச் ஆகணும் அப்படின்றத என்னோட விருப்பம். ஸோ இவ்வளவு நேரம் நிதானமாக பெண்களுக்கான ஒரு சட்ட விழிப்புணர்வு நீங்க தந்ததுக்கு மிக்க நன்றி மேடம். நன்றி. இதுவரை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆதிலட்சுமி லோகமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சுப்புலட்சுமி ஆதிகேசவன் அவர்கள்.